அனைவருக்கும் வணக்கம். பாண்டிச்சேரியிலேருந்து மணிகண்டன். இன்னைக்கு வந்து தேதியோடு சொல்கிறேன். 28/12/2025. என்னுடைய நண்பருமான அண்ணன் பாலான்னு சொல்லிட்டு புதுச்சேரியில் வந்து கணேசன் வாட்சி சென்டர்னு வச்சுக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து இன்றைக்கி தவறிட்டாங்க ஹார்ட் அட்டாக்கில். அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிறக்க போகிறவங்க என்றைக்கு இருந்தாலும் போய் தான் ஆகணும். அது வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் கொஞ்சம் ஏஜ் உள்ளவங்க தான். ஆனால் நல்லா தான் இருந்தார். நல்லா சைக்கிள் ஓட்டுவார், மோட்டர் சைக்கிள் ஓட்டுவாங்க. யாருக்கிட்டேயும் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பார். ஆனால் கடவுள் பாருங்கள் எப்படிலாம் பண்ணுறாங்க. இன்றைக்கி நான் அந்த சுடுகாட்டுக்கு போயிருக்கும்போது என்ன மீறி எனக்கு ஏதோ கற்பனை வர ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பணக்காரங்க, எம்எல்ஏ, மந்திரி, சிஎம் அவங்களாம் வந்து பணத்தை வந்து ஊர்பட்ட பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே போயினே இருக்கிறாங்க. ஆனால் வந்து அது யாருக்காவது கொடுக்கணும், ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு அந்த எண்ணம் கிடையாது. அவங்க அவங்க வச்சுக்கணும், அவங்க சொந்தக்காரங்க வச்சுக்கணும், அவங்க மாமா மச்சான் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து பினாமி ஆக்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் போகும்போது வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் போய் ஆகணும். அது எதுவுமே உங்கள் கூட எதுவுமே வராது. அந்த நீங்கள் சேர்த்து வச்சுக்கிற வீடு, நகை, மற்ற எதுவுமே வராது. நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்றதால ஐயோ இவர் சேர்த்து 100 பவுன் வச்சுக்கிறாரு, 100 பவுனை தூக்கின்னு போயிட்டு அது எரிகிற இடத்துல பணத்தை உங்கள் மேலே போட்டு எரிய வச்சிடணும் அப்படிலாம் எதுவுமே அந்த எண்ணம் வராது. எது இருந்தாலும் அவங்க எடுத்து வச்சுக்குவாங்க. வீடு இருந்தாலும் எல்லாத்தையும் அவங்க தான் அப்பயே எது பிரிக்கணுமோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள எடுத்துன்னு போய் அனாதை இல்லத்துக்கு கொடுக்குறது அது மாதிரிலாம் கிடையாது. அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளே எல்லாமே பிரித்து எடுத்துக்குவாங்க. அது தெரிய மாட்டுது. அது இல்லாமல் சில பேர் வந்து பணம் வச்சிடும், சில நல்ல எண்ணத்தோடு இருக்கிறவங்களாம் அவங்களும் நிறைய உதவி செய்கிறாங்க, போகிறாங்க. அவங்களும் நம்ம குறை சொல்லலை. சில பேர் இருக்கிறாங்க அளவுக்கு அதிகமாக சேர்த்து வச்சுக்கின்னு ஒரு எம்எல்ஏவோ ஒரு மந்திரியாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்காக வேலை செய்வோம். ஆனால் வந்து அவங்க வேலை எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க ஒரு மந்திரி ஒரு எம்எல்ஏ ஆனாலும் நம்ம போய் எதிர்கண்டினாலும் நம்மளுக்கு தெரியாத மாதிரி காட்டிக்கிறது போகிறது, அது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 5 வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்மளை வந்து தேடின்னு வந்து நீ தான்பான்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் எது இருந்தாலும். அந்த ஏஜ் போயிடுச்சுன்னா ஒருத்தனும் மதிக்க மாட்டான். அதனால் இருக்கும்போது எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க கற்றுக்குங்க. எம்எல்ஏ இருந்தாலும், மந்திரி இருந்தாலும், சிஎம் இருந்தாலும் மரியாதை கொடுங்க. அது வந்து சில பேருங்களுக்கு தெரியுது, சில பேருங்களுக்கு தெரியல. அதுக்காக நான் வந்து எல்லாருமே குறை சொல்லலை. 1-2 பேர் அது மாதிரி இருப்பாங்க, அங்கே இங்கே இருப்பாங்க. அதனால் இருக்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. உங்களை நம்பி வரவங்களை யாரையும் கைவிடாதீங்க. இது மாதிரி ஒரு எம்எல்ஏ இருக்கிறாருன்னா தொகுதியில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் முறையாக செய்யுங்க. அப்போ தான் வந்து தொகுதி மக்கள் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் கூடயே இருப்பாங்க. நாளைக்கு நம்ம போகும்போது கூட மேலே போகும்போது தான், வேறு எங்கே போகிறோம், அப்போ வந்து ஐயோ இவர் நம்மளுக்காக எவ்வளோ செஞ்சார் அப்படின்னு அந்த ஒரு பேர் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு நகையாகட்டும், பணமாகட்டும், வீடாகட்டும் எதுவுமே நம்ம கூட வராது. எல்லாம் வந்து எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கங்கே தான் இருக்கும். நம்ம போட்டுக்கிற துணி கூட நம்ம கூட வராது. வெறியும் ஆவி ஒண்டி தான் மேலே போகும். அதுவும் யாரும் பார்க்கவும் முடியாது போகிறதையும். அது மாதிரி தான் இறக்கும்போது ரொம்ப எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இறக்கும்போது எல்லாரும் அழுவி தான் எல்லாமே வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. அதான் மனிதனோட வாழ்க்கை. இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நன்றி, வணக்கம்.